2010க்கு பிறகு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்டரி பிஜேபி டிஃபென்ஸ் மோடுக்கு போயிருக்காங்க. இதுவரைக்கும் யாராலும் அவங்கள டிஃபென்ஸ் மோடுக்கு தள்ள முடியல. அஃபென்சிவா அக்ரெசிவா இருந்த ஒரு பார்ட்டியை ஒரு பாசிஸ்ட் ஃபோர்ஸ் டிஃபென்ஸ்க்கு தள்ளி இருக்காங்க இந்தியன் யூத். தமிழ்நாடு நீட்டை எதிர்ப்பதற்கும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் ஃபோர்சஸ் நீட்டை எதிர்ப்பதற்கும் ஒரு காமன் டிஃபரன்ஸ் உண்டு. அவங்க நீட்ல இருக்கக்கூடிய முறைகேடை எதிர்க்கிறாங்க, நீட்ல இருக்கக்கூடிய குளறுபடி எதிர்க்கிறாங்க. தமிழ்நாடு இஸ் the only state நீட்டே குளறுபடி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு மட்டும்தான். இதுக்கு முன்னால போராடியவர்களை கைது பண்ணி பார்த்திருக்கிறோம், போராடியவர்கள் மீது தடியடி நடத்தி பார்த்திருக்கிறோம். ஆனா பார்க்காத ஒரு விஷயம், நேம் டேக் இல்லாத போலீஸ் ஸ்டூடெண்ட் அரெஸ்ட் பண்றதோ ஸ்டூடெண்ட் மீது அடக்குமுறையை ஏவுறதோ தமிழ்நாட்டுடைய ஹிஸ்டரியில நாம கேள்விப்படாத ஒரு விஷயம். I can challenge வரிசையா நீட்டுக்கு ஆதரவா கொடுத்த நீதிபதிகள், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் challenge, and I challenge all the judgments of pro-NEET by the Supreme Court. I challenge all the union government secretaries who formulated NEET, who imposed NEET on us. தமிழ்நாட்டுக்கு வாங்கப்பா, நீட் இல்லாத மாநிலமான தமிழ்நாட்டுல எல்லா கம்யூனிட்டிலயும் ஷெட்யூல் ட்ரைப்ல ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் பார்க்கலாம், ஷெட்யூல் காஸ்ட்ல ஒரு கார்டியாலஜிஸ்ட் பார்க்கலாம். ஏன் எங்களுக்கு இன்னர் ரிசர்வேஷன், அருந்தந்திய ரிசர்வேஷன், மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்ல ஈடுபட்ட கம்யூனிட்டி வந்து அதே ஹாஸ்பிடல்ல டீனாக்கி அழகு பார்த்தது எங்க சிஸ்டம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2 நாளா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, சோஷியல் மீடியால ஒரு ரீல் ஒன்னு வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட, எமர்ஜென்சிக்கு எதிராக நின்ன, மொழி உரிமைக்காக போராடின, சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக போராடின தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட் ஜனநாயகனுக்கு பின்னாட போயிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ரீல் ஒன்னு. அதுக்கு பின்னால ஒரு பிஜிஎம், ஒரு எமோஷனல் மியூசிக். அதெல்லாம் பார்த்த உடனே நமக்கே என்னடா நம்ம ஸ்டேட்டுக்கா இந்த நிலைமை அப்படின்னு நம்ம ஆட்களே பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறப்போ, அப்படிலாம் கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் யூத்ல வந்து ஒரு செக்ஷன் என்டர்டைன்மெண்ட் நோக்கி போயிருக்காங்க, இன்னொரு செக்ஷன் ப்ரொடெஸ்டையே என்டர்டைன்மெண்டா மாத்திருக்காங்க. நாங்க அந்த செக்ஷன்ங்கிறத சொல்றதுக்காக இங்க கூடியிருக்கக்கூடிய தோழர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். பொதுவா வந்து இந்த மொமெண்ட்ல இப்படியான ஒரு ப்ரொடெஸ்ட் தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப அவசியப்படுது. ஏன் அப்படின்னா, நார்மலைசிங் பிஜேபி உடைய பாசிசம், பிஜேபியின் பாசிசத்தை நார்மலைஸ் பண்றதுக்கான ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டுல சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆக தொடங்கி இருக்கிறப்போ, தமிழ்நாட்டுல ஒரு நாளும் பிஜேபியும் பாசிசமும் நார்மலைஸ் ஆகாது. இங்க இருக்கிற டெமோக்ராட்டிக் ஃபோர்சஸ் கடைசி பிரீத் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல பிஜேபியும் பாசிசமும் நார்மலைஸ் ஆகாது. அத ஒரு ரெஜிம் சேஞ்ச் தீர்மானிக்க முடியாதுங்கறத சொல்லக்கூடிய கூட்டமா இங்க நாம உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க ஒரு மூமெண்ட்டை கவனிங்க. இந்தியா முழுக்க 2010க்கு பிறகு, 14க்கு பிறகு கிடையாது, 2010க்கு பிறகு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்டரி பிஜேபி டிஃபென்ஸ் மோடுக்கு போயிருக்காங்க. இதுவரைக்கும் யாராலும் அவங்கள டிஃபென்ஸ் மோடுக்கு தள்ள முடியல. அஃபென்சிவா அக்ரெசிவா இருந்த ஒரு பார்ட்டியை ஒரு பாசிஸ்ட் ஃபோர்ஸ் டிஃபென்ஸ்க்கு தள்ளி இருக்காங்க இந்தியன் யூத். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ப்ரொடெஸ்டையும் அவங்க டாக் பண்ணிருக்காங்க. விவசாயிகள் போராடுறாங்களா, பஞ்சாப்ல இருந்து வராங்களா, ஆம் ஆத்மி தூண்டுனுச்சுன்னு சொல்லு, காலிஸ்தான் சொல்லு, அவங்க அமைதி ஆயிடுவாங்க. மாஸ் பப்ளிக்னுடைய ஆதரவு அந்த ப்ரொடெஸ்ட் கிடைக்காது. சிஏஏவுக்கு எதிராக போராட்டம் நடக்குதா, இஸ்லாமியர்களுடைய போராட்டம்னு சொல்லி அதை டாக் பண்ணு, மாஸ் பப்ளிக்னுடைய ஆதரவு அதுக்கு கிடைக்காது. அப்படி இந்தியா முழுக்க தொழிலாளர்கள் போராடினாங்கன்னா இத அர்பன் நக்சல்ஸ்னு சொல்லு, கம்யூனிஸ்டுகளுடைய வேலைன்னு சொல்லு. இப்படி எல்லா மாஸ் ப்ரொடெஸ்டையும் ஒரு டேகுக்குள்ள அடக்க முடிஞ்ச பிஜேபியால ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட எந்த டேகுக்குள்ளேயும் அவங்களால அடக்க முடியாம அவங்க பேச்சுவார்த்தைக்கு வராங்க. சிஜேபி கூட பேச்சுவார்த்தைக்கு வராங்க, சோனம் வாங் கூட பேச்சுவார்த்தைக்கு வராங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க, ராகுல் காந்தியை மீட் பண்றதுக்கு ரோட்ல வந்து நிக்கிறாங்க. இது எதுவும் கடந்த 10-12 வருஷமா பிஜேபி கிட்ட இருந்து ஒரு மொமெண்ட் கூட நம்மளால எதிர்பார்க்க முடியாது. This is the biggest victory of student protest. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாடு நீட்டை எதிர்ப்பதற்கும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் ஃபோர்சஸ் நீட்டை எதிர்ப்பதற்கும் ஒரு காமன் டிஃபரன்ஸ் உண்டு. அவங்க நீட்ல இருக்கக்கூடிய முறைகேடை எதிர்க்கிறாங்க, நீட்ல இருக்கக்கூடிய குளறுபடி எதிர்க்கிறாங்க. தமிழ்நாடு இஸ் the only state நீட்டே குளறுபடி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு மட்டும்தான். There is basic difference. இப்ப இன்னொரு கூட்டம் கிளம்பி இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க நீட்ல குளறுபடியை சரி செய்யணும் சொல்றாங்க, நீங்க நீட்னே வேணான்னு சொல்றீங்க. ரெண்டு பேருடைய ப்ரொடெஸ்ட் எப்படி ஒன்னாகும் அப்படின்னு கேக்குறாங்க. நீட் வேணான்னு சொல்றோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதுக்காக தன்னெழுச்சியா ஒரு ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் ரோட்ல வந்து உட்காரும் பொழுது ஓன் டிமாண்ட் ஏன் டிமாண்ட் ஒண்ணு இல்லைன்னு பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு நாங்க என்டர்டைன்மெண்ட் என்கரேஜ் பண்றவங்க கிடையாது, ப்ரொடெஸ்டுக்காக வந்து நிக்கிறவங்க. சோ தமிழ்நாட்டுல இன்னைக்கு நாம ரொம்ப சேலஞ்சான ஒரு இடத்துல இருக்கிறோம். இதுக்கு முன்னால போராடியவர்களை கைது பண்ணி பார்த்திருக்கிறோம், போராடியவர்கள் மீது தடியடி நடத்தி பார்த்திருக்கிறோம். ஆனா பார்க்காத ஒரு விஷயம், நேம் டேக் இல்லாத போலீஸ் ஸ்டூடெண்ட் அரெஸ்ட் பண்றதோ ஸ்டூடெண்ட் மீது அடக்குமுறையை ஏவுறதோ தமிழ்நாட்டுடைய ஹிஸ்டரியில நாம கேள்விப்படாத ஒரு விஷயம்.
பிஜேபி இந்தியா முழுக்க என்ன மாடலை எக்ஸிக்யூட் பண்ணாங்களோ அதை இங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டிடென்ஷன் அரெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ்ல கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாணவரை கைது பண்ணிட்டு போய் பிரிவென்டிவ் அரெஸ்ட்னு கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய சூழலை தமிழ்நாட்டில் நாம இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. அவங்க கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்தாங்க. ப்ரொடெஸ்டுக்கு வந்த பிறகு நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அந்த பாசிசத்தை தமிழ்நாட்டில் எக்ஸிக்யூட் பண்ண பாக்குறாங்க. we should never allow it. பிஜேபி யார் தமிழ்நாட்டின் மீது இந்தியாவின் மீது நீட்டை திணிச்சாலும் அவங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒன்னே ஒண்ணுதான், நாங்க நீட்டை எதிர்க்கிறதுக்கு அதை கிராக் பண்ண முடியாத அந்த தன்மை கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் அவர் எபிலிட்டி. நீட் வந்து பணக்காரனுக்கும் ஏழைக்கும் போட்டி வச்சா ஏழைக்கு எதிரானது. ஆதிக்க சாதியை சேர்ந்தவனுக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவனுக்கும் போட்டி வச்சா அது ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவங்களுக்கு எதிரானது. ஒரு அர்பன் ஸ்டூடெண்ட்டுக்கும் ரூரல் ஸ்டூடெண்ட்டுக்கும் போட்டி வச்சா அது ரூரல் ஸ்டூடெண்ட்டுக்கு எதிரானது. ஒரு ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் போட்டி வச்சா அது பெண் குழந்தைக்கு எதிரானது. எனி ஃபார்ம் ஆஃப் அண்டர் பிரிவிலேஜ் செக்ஷனுக்கு நீட் எதிரானது. அதுக்காக எதிர்த்துக்கிட்டே இருப்போம். தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்றது ஃபர்ஸ்ட் டார்கெட், நீட்டை ஒழிச்சு கட்டுறது செகண்ட் டார்கெட், பிஜேபி பாசிசத்தை ஒழிச்சு கட்டுறது ஃபைனல் டார்கெட். will march towards that. Thank you. I used to be the MLA of this place. நான் இங்க வந்து பிரசன்ட் பண்ணதுக்கு வந்து முக்கிய காரணம் பீயிங் a டாக்டர். நீட் எழுதாத டாக்டர், இந்த மாதிரி நீட் தேர்வுல இருந்து தப்பிச்ச டாக்டர் கூட சொல்லலாம். இன்னைக்கு என்ன பியூட்டி, நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல தான் யூஜி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் பிஜி. நான் இங்க ப்ரொட்டஸ்ட் சைட் வந்ததுக்கு அப்புறம் நான் அமர்ந்து கிளாஸ் எடுத்த என்னோட சீஃப் வாஸ்குலர் சர்ஜன் சீஃப் அவர் இங்க உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்துல போய் உட்காந்துட்டேன் நான். சார், நான் வந்து நீங்க எடுக்கும்போது கிளாஸ் எடுத்து உட்காந்துட்டு இருந்தோம். இப்ப பசங்க ப்ரொடெஸ்ட் பண்றத பார்த்து கிளாஸ் எடுக்கிறாங்க, நம்ம கேட்போம்னு சொல்லி ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருந்தேன் நான். ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆன்டி நீட் ப்ரொடெஸ்ட்ல நான் உங்களோட சீனியர் பேட்ச். கிட்டத்தட்ட ஒரு 2016ல இருந்து மேம் சாந்தி மேம் நல்லா தெரியும், தமிழ்நாடு முழுக்க ப்ரொடெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணோம். பேசிக்கலா வரப்போற டேஞ்சரை வார்ன் பண்ணோம், மக்கள் கிட்ட போய் சொன்னோம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நம்ம பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் ஒரு கெத்தான சிஸ்டம். அது யூஎஸ் யூகேக்கு மேல ஈக்குவலண்டான சிஸ்டம் நம்மளோட சிஸ்டம். அந்த பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் எதனால வந்தது அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்த தமிழ்நாட்டில். என்னன்னா, காமன் மேனுக்கு மெடிசன் போய் சேர்க்கணும்னா, சாமானியர்களுக்கு மருத்துவம் போய் சேர்க்கணும்னா சாமானியர்களே மருத்துவராக்கி அழகு பார்த்த சிஸ்டம் நம்மளோட சிஸ்டம். when you want to make medicine to reach the common man, we made the common man as doctors. ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு முன்னாடி தோழர் பண்ணப்ப சோஷியல் ஜஸ்டிஸ் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார்ல, அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் தமிழ்நாடு வாழ்வியலா இருந்தனால தான் இந்த பெனிஃபிட். ஐ கேன் சேலஞ்ச் வரிசையா நீட்டுக்கு ஆதரவாக கொடுத்த நீதிபதிகள், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சேலஞ்ச். I challenge all the judgments of pro-NEET by the Supreme Court. I challenge all the union government secretaries who formulated NEET, who imposed NEET on us. தமிழ்நாட்டுக்கு வாங்கப்பா, நீட் இல்லாத மாநிலமான தமிழ்நாட்டில் எல்லா கம்யூனிட்டிலையும் ஷெட்யூல் ட்ரைப்ல ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் பார்க்கலாம், ஷெட்யூல் காஸ்ட்ல ஒரு கார்டியாலஜிஸ்ட் பார்க்கலாம். ஏன் எங்களுக்கு இன்னர் ரிசர்வேஷன், அருந்தந்திய ரிசர்வேஷன், மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்ல ஈடுபட்ட கம்யூனிட்டிஸை வந்து அதே ஹாஸ்பிட்டல்ல டீனாக்கி அழகு பார்த்தது எங்க சிஸ்டம். We got around say 8,700 sub centers, 2,400 primary health centers, 248 community health centers, 38 government medical colleges. Never any part of the world. அந்த சிஸ்டம் ஒரு நாள் 2 நாள் இவால்வ் பண்ணது கிடையாது. இந்த சிஸ்டம் என்னன்னா, மெடிக்கல் எஜுகேஷன் பத்தி ஒரு புனிதமான எஜுகேஷன் வச்சிருந்தாங்களே, பியூரிட்டி கற்பிச்சாங்களே, அந்த பியூரிட்டியை உடைச்சது தமிழ்நாடு. we remove the shackles of the purity. அந்த சிஸ்டத்தில் போயிட்டு இவங்க நீட் ஒரு எக்ஸாம் வந்து திணிக்கும் போது நம்மளோட பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் பாதிப்பாயிடும், நம்மளோட கவர்மெண்ட் டாக்டர்ஸ் என்ட்ரி பாதிப்பாயிடும், நம்ம கம்யூனிட்டி பிரைமரி ஹெல்த் சென்டர்ல டாக்டர்ஸ் இருக்கிறது பாதிப்பாயிடும், மெடிக்கல் காலேஜ் சிஸ்டத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல டாக்டர்ஸ் வர்றது பாதிப்பாயிடும் பயந்து போய் ப்ரொடெஸ்ட்ல ஈடுபட்டோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எங்க ப்ரொடெஸ்ட் ஃபெயிலியர். we didn't win the protest. இப்போ அந்த டார்ச் உங்ககிட்ட கொடுக்குறோம். கைஸ் கமான், நாங்க வந்து அசம்பிளில ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்ணோம், கவர்னர் மண்டல கொட்டிலாம் அசம்பிளி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம். என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா, அட்லீஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆவது தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எக்ஸாம்ஷன் கொடுங்கன்னு சொல்லி பில்லை வந்து அனுப்பிச்சு பார்த்தோம். அப்ப பிரசிடென்ட் அசென்ட்க்கு அனுப்பும் போது ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து ரிப்ளை வருது. ஹோம் மினிஸ்ட்ரி சென்டிங் a reply for an entrance exam abolition act for government medical colleges run by state government. என்ன சொல்ற ரிப்ளை பண்றாங்க ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃப் பிரசன்ட் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், நீங்களோட பில், ஆன்டி நீட் பில் இஸ் அகேன்ஸ்ட் his
இந்திய இறையாண்மைக்கு எதிர்ப்பானது. இட்ஸ் அகைன்ஸ்ட் இந்தியன் சாவர்னிட்டின்னு ரிப்ளை பண்றாங்க. அட பாவிகளா, ஒரு மெடிக்கல் காலேஜ்ல, ஒரு ஸ்டேட் மெடிக்கல் காலேஜஸ்ல என்ட்ரன்ஸ் அபாலிஷ் பண்ற ஆக்ட் வந்து ஆன்டி நேஷனல் சொல்றிய, நீ தான் ஆன்டி நேஷனல். ஏன்னா பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தை டிஸ்ட்ராய் பண்ற நீட்டு நீ தான் ஆன்டி நேஷனல். ஃபெடரலிசம்க்கு அகைன்ஸ்டான நீட்டு நீ தான் ஆன்டி நேஷனல். ஒரு பிரைவேட் ஏஜென்சிக்காக இவ்வளவு பேர், ஒரு என்டையர் சிஸ்டமே ஒர்க் பண்ணுது, என்டிஏக்காக இவ்வளவு சிஸ்டம் ஒர்க் பண்ணுது, ஒரு மினிஸ்டர் காப்பாத்துறீங்களே, இவ்வளவு மாணவர்களை நீங்க பாதிக்க பாருங்களே, நீங்க தான் ஆன்டி நேஷனல். நாங்க ஆன்டி நேஷனல் கிடையாது, we are pro national. நாங்க இந்த கண்ட்ரிக்காக, இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டோட பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்துக்காக, இங்க இருக்கிற சாமானியர்களை மருத்துவராய்க்கு அழகு பார்க்கிற சிஸ்டத்துக்காக சண்டை போடுற ட்ரைப் நம்மளோட ட்ரைப். அந்த ட்ரைப் இன்னைக்கு எல்லாமே ஒன்னா சேர்ந்திருக்கும். ஒரே ஒரு செய்தி மட்டும் தான் நான் சொல்லிட்டு விடைபெறுறேன் தோழர்களே. See, it's a fight against establishment. Establishment சொன்னா நம்மளால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகள் தான் உட்கார்ந்துருக்காங்க, நம்மளால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல உட்கார்ந்துருக்காங்க. ஆனா இன்னுமா தெரியல, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க குணநலங்கள் மாறும்போது தான் we get angry. ஏன் இந்த ப்ரொட்டஸ்ட் உடனே வரலன்னா, எத்தனை சான்ஸ் கொடுத்தோம், எத்தனை பேப்பர் லீக்ஸ், ஒவ்வொரு எக்ஸாம் அப்பயும் எத்தனை பேப்பர் லீக்ஸ், எத்தனை பேப்பர் வித்ட்ரால் பண்றாங்க, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸோட கனவுகள் பாதிக்கப்படுது, எத்தனை கோச்சிங் மாஃபியாஸ் ப்ராலிஃபிட் இருக்கு இதனால, எத்தனை கோச்சிங் மாஃபியாஸ் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 1000 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அப்ப இங்கோட ஸ்டூடெண்டோட ஆஸ்பிரேஷனை மட்டும் இல்ல, இங்க பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்றது மட்டும் இல்ல, நீங்க பண்ற ப்ராட்டஸ்ட் இஸ் a lesson to the policy makers that what is true India is the India of social justice, the India of federalism, the India of what we the India நம்ம தான். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் சிஸ்டம், உங்க ஃபைட்டிங் சிஸ்டத்துக்கு நீங்க ஆர்கனைஸ் பண்ணனால தான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. you have provided a platform, sustain this platform. நீங்க மட்டும் இந்த ப்ரொட்டஸ்ட்டை முன்னிலை எடுத்தலனா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நாங்களாம் லிமிட்டட். நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து ரெப்ரசன்டேஷனா சொல்றேன். எங்க அஜெண்டா இஸ் லிமிட்டட், எங்க ஃப்ரேம் ஒர்க் இஸ் லிமிட்டட், எங்க பவுண்டரி இஸ் லிமிட்டட். ஆனா உங்களுக்கு ஒரு பவுண்டரியும் கிடையாது. அதுதான் இந்த ப்ரொட்டஸ்டோட சக்சஸ். ஒரு ஃப்ரேம் ஒர்க் இல்ல, அதான் இந்த ப்ரொட்டஸ்டோட சக்சஸ். சிஜேபி இன்னைக்கு ப்ரொட்டஸ்ட் லீட் பண்றாங்கன்னா, உடனே சிஜேபி ஒரு ஃபாரினோட புலாயி, சிஏட புலாயின்னு எல்லா கதையும் கட்டுவாங்க. எல்லா கதையும் காலி பண்ணிட்டு என்ன பர்பஸ்க்காக கூடணுமோ அந்த விக்டரியை அடைவதற்கு ஒன்று கூடுவோம். நன்றி, வணக்கம்.